அட்ரஸ் பண்ண எனக்கு வந்து இவனோட நீ என்ன சொல்ற ஜெஃப், இவன் வந்து கை வலியோட அன்னைக்கு அந்த பசியிலும் வந்து ரெஸ்ட் ரூம் கழுவிட்டு குளிச்சுட்டு வந்து சாப்பிட்றான். அப்போ அந்த வேலையை வந்து லேபர் ஓரியன்ட் வேலை. அப்போ நாங்கள் டாஸ்க்கு நடுவில் வந்து சமைக்கிறோம், அது வந்து ஸ்கில் ஓரியன்ட் வேலை. என்ன சார் இது என்ன நியாயம்? ஏன் அப்படி பிரிக்கிறீங்க? நம்ம வீடு நம்ம வேலை, அதை நம்ம எல்லாரும் சேர்ந்து பகிர்ந்துக்கணும். எல்லாரும் கிச்சன்ல போய் கரண்டி போய் முடியாது, எல்லாரும் போய் ப்ரெஷ் எடுத்து பார்த்துட்டு போயிடலாம் சார். இப்போ நீங்கள் சொல்றது வந்து இந்த இதுல 13 பேரும் இந்த மைண்டுக்குள்ளே இல்லை. இல்லை எனக்கு பட்டுன்னு தான் சொல்றேன். அது பட்டவனே நீங்க இல்லை இல்லை அது முழுக்க பிரச்சனையாக வரல. இப்போ அதுதான் இஷ்யூ. நான் புரியுது. இது 13 பேர் ஆமான்னு பொது பிரச்சனையாக வரல. நீங்க சொல்ற கருத்துக்கள் பொதுவான கருத்து, ஆனா அது பொது பிரச்சனையாக வரல. யாரும் அவங்க வந்து இந்த ரெஸ்ட்லெஸ் உங்க வீட்டில் அந்த அந்த மூலம் அது இருந்துச்சு. அழகு மாற்றுறது, ஒரு பேசுறது, அப்புறம் பதிவை பார்க்கறது, கண்டென்ட் பார்க்கறது, அவங்க மனசு தனியாக வச்சுருப்பாங்க எனக்கு தெரியாது. பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அதை ஆக்சுவலாக அதை நான் அட்ரஸ் பண்ண போகிறேன். அது விஷயம் என்னன்னா, வெளியே நம்ம நீங்கள் சொன்ன நடிகராக இருக்கலாம், ஒரு ஆட்டோ ஓட்டலாம், ஒரு பஸ் டிரைவர் ஆகலாம், ஒரு கண்டக்டர் இருக்கலாம், அதெல்லாம் அவங்க ப்ரொஃபஷனலாக வேறு வேறு மாதிரி இருந்தால் கூட இந்த வீட்டில் நாங்கள் எல்லாரும் நமக்காக ஒரு விஷயத்தை பண்ணுறோம். நமக்காக நம்ம வீட்டில் பண்ணிக்கிறோம். எங்கள் அம்மா போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு நிறையா பேர் அதெல்லாம் இல்லை. இதை நான் சொல்ல போகிறேன். ஆக்சுவலாக உங்களுக்கு இப்போ இப்போ இந்த நேரத்தில் வச்சுக்கோங்கன்னா அது ஒரு முட்டை நேரத்தில் தெரிஞ்ச விஷயம். அதை விட்டுருங்க, அதை நான் மைண்டில் வச்சுக்கிறேன். கத்தி மாதிரி இருந்தாங்க கேப்டன்ஸ், இதெல்லாம் இது நடந்ததுனால தான் அது வருதுன்னு தோணுது.